ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு ரீஃபைன் ஆயிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. அதாவது நீங்கள் ஒரு 30 கிராம் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து பொரிஞ்சு வரும்போது இதில் நீங்கள் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணிடலாம். இப்போ பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3 நீட் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கோம், அதை சாப் பண்ணியிருக்கோம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம தக்காளி ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். குடமிளகா வந்து நம்ம 3 குடமிளகா நல்லா வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த குடமிளகா தான் இதோடைய ஃப்ளேவர்ஸு. இதில் நீங்கள் கலர் கலராக இருக்கக்கூடிய குடமிளகாயும் ஆட் பண்ணலாம். அந்த கேப்சிகமுடைய ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதங்கட்டுன்னு வெயிட் பண்ணுங்கள். நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக மாறிடும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ண உடனே நல்லா போட்டு சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 80 to 85% குக் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து உதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரிசி உடையாத அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அந்த மசாலாவும் அதில் இருக்கக்கூடிய கிரேவி எல்லாமே வந்து இந்த ரைஸோட மிக்ஸ் ஆகி ரைஸோடைய கலர் வந்து உங்களுக்கு பிரியாணி கலருக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக மாறுறது மட்டும் இல்லாமல் மேலேருந்து உங்களுக்கு ஸ்மோக் வந்து கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா அழகாக இந்த ஒரு புர்ஜி பிரியாணி இல்லைனா புர்ஜி புலாவை சர்வ் பண்ணலாம். பன்னீரை பேஸ் பண்ணி செய்யக்கூடியது.